सत्त्वस्थं सीवनागं यदि वरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्म सरसीरुग लिङ्गराजं सरसीरुगभृङ्गराजं त्रय्यन्तयुग्म कृतभूरिपरिश्रमन्तमो श्रीरङ्गलक्ष्मणमुनियो रङ्गलक्ष्मणमुनियो श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्ति सरस्वतीं संस्कृतकामधेनुं त्वत्प्रेयसश्रवणयोगो अमृतायमाना तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरा मम संविदेहि पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षघण्टारं वन्दे लङ्काभयङ्करम् असाध्यसाधकस्वामिन्ने असाध्यं तव किं वद रामदूतकृपा सिन्धो रामदूतकृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो श्रीरामदूतकृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो मनसुन्दर सिद्धकान्ते निर्विश्य कर्णविवरैः हरतोऽङ्गतापं रूपं दृशां दृशिमताम् अखिलार्थलाभं त्वय्यच्युता विशति चित्तमपत्रपं मे गुणान् புவனசுந்தரான்னு எழுதலாம். கிருஷ்ணனுக்கு எழுதிச்சு அவன் ருக்மிணி என்ன எழுதினான்னா புவனசுந்தரா. ஒரு ஆத்துல ஒரு குழந்தை அழகா இருந்தா ஒரு குழந்தை இந்த பையன் அந்த 4 பையன்ல இந்த பையன் அழகா இருப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு கிராமத்துல அவனுக்கு மிருகசுந்தரன்னு சொல்லலாம். ஒரு கிராமத்துல ஒருவர் அழகா இருந்தா அந்த கிராமத்திலேயே அந்த பையன் தான் சகஜவேன்னு ராஜா மாதிரி இருப்பான் அப்படின்னா கிராம சுந்தரன்னு சொல்லலாம். நகரத்துல ஒருவர் அழகா இருந்தா நகர சுந்தரன்னு சொல்லலாம்.
இப்போ தேசத்துல ஒரு அழகான தேச சுந்தரன்னு சொல்லுவாங்க. சர்வ புவனத்திலையும் சர்வலோகத்திலையும் ஒருவனே அழகு அப்படின்னா அவனுக்கு என்ன சொல்ல முடியும்? ஆழ்வார் அனுபவிக்கிறார் இல்லையா? அழகியான் தானே அதிகுருவந்தானே பழகியாம் தாடே பணிவின். அழகியான் தானே, அழகியான் யாருன்னா நரசிம்மன் இருக்கான். நரசிம்மன் தான் அழகியார். அவனுக்கு அவனுடைய அழகுக்கு வேற யாருமே சொல்ல முடியாது, வீடு கிடையாதுங்கிற அப்படிப்பட்ட அழகம். அதனால இங்க சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட அழகு உடையவன் தான் புவன சுந்தரா. சர்வ புவனத்துக்கும் ஒரே ஒரு அழகனா, வேற எங்கேயும் கிடையாதான். சுத்வா குணான் புவன சுந்தர சுந்தராந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி அரதோங்கதாபமு ரூபம் ரிஷாம் ரிஷிமதாம் அகிலார்த்தலாபம். அச்சுதான்னு சொல்றான் பெருமாளுக்கு. அச்சுதனை திருவேந்திர பெருமாளுக்கு அச்சுதன் ஒரு திருநாமம். ஏன்னா அச்சுதன்கிறதுக்கு அர்த்தமே நழுவ விடாதவன் அர்த்தம். யாரும் நழுவ விடாதவன், தன்னுடைய திருவடியை யார் அண்டி இருக்காளோ அவளை நழுவ விடாதவன், தன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டவர்களை நழுவ விடாதவன். அதைத்தான் இங்க ருக்மிணி அச்சுதாங்கிற பதம் போட்டா அவனை நம்ம கைவிட மாட்டான் அப்படின்னு திருவுள்ளவன். அதனால வையச்சுதா விசதி வையச்சுதா ஆவிசதி வையச்சுதா விசதி சித்தமபத்ரமம். என்னுடைய சித்தமானது ஒரு இடத்துல போயிட்டு கிருஷ்ணா நீ என்னை வந்து ரட்சிக்கணும்னு கேட்கிறான். காத்வா முகுந்த மகதி உலசீல ரூபா வித்யாபயோ திரவிணதாமந்திராத்மதுல்யம். பெருமாளுக்கு சமமா ருக்மணி தான் இருக்கேன்னு சொல்லணுமா. அதுக்காக கிருஷ்ணா உனக்கு வந்து என்னிடத்துல இருக்கிறதுக்கு என்னிடத்துல எல்லா விதமான யோகியுமே இருக்கு, அப்படி இருந்தாலும் நான் உன்னை நினைக்க முடியும்னு சொல்றான். காத்வா முகுந்த மகதி குலசீல ரூபா வித்யாபயோ திரவிணதாமந்திராத்மதுல்யம். ரூபமும் அழகான ரூபமா இருக்கலாம். அதனால வித்யா நன்னா நன்னா கற்றப்படலாம். அதனால வித்யா எல்லாமே என் இடத்துல இருக்கே, இப்படி அழகா இருக்கிறவன் உன்னை விரும்பாம இருந்துட்டா அப்புறம் என்ன அதுல பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு கிருஷ்ணன் இடத்துல பிரார்த்திக்கிறாளாம். அதனால காத்வா முகுந்த மகதி குலசீல ரூபா வித்யாபயோ திரவிணதாமந்திராத்மதுல்யம் வீராபதிம் குலவதி நவரணீத கன்யா காலே நிசும்ம நரலோக மனோபிராமோ. இங்க கூட நரசிம்மனை கூப்பிடுறா. ஆபத்துக்கு நாளை என்ற சொல்லே இல்லையா நரசிம்மன். அதனால என்னன்னா நரசிம்மனை கூப்பிடுறா. அதனால தீராபதி குலபதி நவரணீத கன்யா காலே நிசும்ம நரலோக மனோபிராமம் அப்படின்னு கிருஷ்ணனிடத்துல சரணாகதி பார்த்து 100 ஜென்மமானாலும் கிருஷ்ணா உன்னுடைய சம்பந்தம் தான் நான் பிறவி எடுக்கிறேன் அப்படிங்கிறாளா ருக்மிணி தேவி. அதனால இவ ஏற்கனவே இந்த தார ஸ்தோத்திரம் பண்ணவர். ராமபிரானுடைய தரிசனத்தை கண்டவள். அதனாலதான் அவ சொல்றா அப்ரமேயஸ்ச துராசதச்ச உத்தம தார்மிகஸ்ச. எல்லாம் அவனை கொண்டாடி இருக்கா ராமனை. அப்படி ராமனை கொண்டாடினவர் இளைய பெருமாளையும் பார்த்துருப்பார். ராமன் வேற இளைய பெருமாள் வேற இல்லை, 2 பேரும் அஸ்வினி குமாரர்கள் மாதிரி ஒரே மாதிரி இருக்கக்கூடியவா. அப்ப இளைய பெருமாள் பரபுருஷன், அவரிடத்துல எப்படி போகணும், எந்த ரீதியா போகணும், இந்த மாதிரி போராளேன்னு வால்மீகி எழுதுறாரு. வால்மீகி சொல்லும் பொழுது சாப்ரஸ்கலந்தி மதவிஹ்வலாட்சி பிரளம்ப காஞ்சி குணகேம சூத்ரா சதக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாமதாரா நமிதாங்கயட்டி சாப்ரஸ்கலந்தி. எப்படி போராளாவ அவ இரவு பூரா அவனோட இருந்திருக்கா இல்லையா சுக்ரீவனோட. அதனால அந்த சிரமத்தோட தாங்கிட்டு போராடும், நொந்துட்டு போராடும், பொறுமையாக போராடும். அது மட்டும் இல்லாம மதவிக்குவலாச்சு மத்தையா போராடுறோம்.
ஏன்னா மதுபானம் எல்லாம் அருந்தினதுனால அவ எப்படி போறா, இப்படியா போவா அப்படின்னு வால்மீகியை வந்து விசனப்பட்டுக்கிறாராம். அதனால விளம்ப கேம அவன் வந்து ஆபரணங்கள் எல்லா ஆபரணங்களும் போட்டுட்டு இருந்திருக்கிறவ இந்த இடுப்புல இருக்கக்கூடிய ஒட்டியானமானது அது அந்த கொக்கி கழண்டு இறங்கி கீழே விழுந்தான், அவளுடைய காலடியில் விழுந்தான். அது கூட எடுத்து போட்டுக்காதபடிக்கு இதை இழுத்துட்டே போறா அப்படிங்கிறது. இப்படியா போவா இளைய பெருமாள் இடத்துல போறவள் அப்படிங்கிற சலட்சணா லக்ஷ்மண சன்னிதானமோ ஜகாமதாரா ரமிதாங்கயஷ்டி சலட்சணா லக்ஷ்மண சன்னிதானம் 13 வருஷமா தன்னுடைய பாலியை பிரிஞ்சு பாலியை விட்டு இளைய பெருமாள் அப்படி கைங்கரியம் பண்றாலும் யாருக்குன்னா ராமபிரானுக்கு அந்த நினைப்பே இல்லாம தனக்கு பாலியை விட்டுட்டு வந்தோமே அவ என்ன இருக்காளோ எப்படி இருக்காளோங்கிற நினைவுலாம் இல்லாதபடிக்கு இப்படி கைங்கரியம் உத்தம புருஷனா கைங்கரியம் பண்றானே அவனிடத்திலேயா போய் இப்படி போய் நிற்பாவ அப்படின்னு வியசனப்படுறாரு. ஆண்டாளுடைய பாசுரத்துக்கு வியாக்கியானத்துல கேட்கிறார். ஏன்னா தாரை போலே பாராதே அப்படின்னு ஒரு வியாக்கியானத்துல எடுக்கிறார். தாரை போலே பாராதேன்னா ஒவ்வொரு தோழியா எழுப்பிட்டு வரா. ஆண்டாள் திருப்பாவையில ஒரு தோழியை எழுப்புறா. எழுப்பின உடனே நீ உள்ள கிருஷ்ணனை நீ அனுபவிச்சுருக்கியா, நீ வந்து என்ன நோன்பு நோற்றாயோ, என்ன என்ன நீ வந்து புண்ணிய பாக்கியம் படிக்கோ தெரியல, கிருஷ்ணானுபவத்திலேயே நீ உள்ள இருக்கியே, நீ வந்து நாங்க எத்தனை நாடி வந்து வாசல்ல பாகவதால் நின்று உன்னை கூவிட்டு இருக்கோமே, நீ அங்கேருந்து வாசல் தான் திறக்கலையே, வாயாவது திறக்கலாகாதோ என்கிறாள் அப்படின்னு வியாக்கியானம். வாசல் தான் திறக்கல, வாயாவது அங்கிருந்து நான் வந்துட்டேன்னு சொல்லலாம், இல்லை நான் வரலேன்னு சொல்லலாம், ஏதாவது சொல்லக்கூடாதான்னு கேட்கிறேன். அம்மனாய் மோற்றே சுபகம் ஊகின்ற அம்மனாய் மாற்றமூட்டாரோ வாசல் திறவாதான் மாற்றமூட்டாரோ வாசல் திறவாதான். சுவர்க்கம்னு ஒரு பதம் போட்டா சுவர்க்கம்ங்கிற பதத்துக்கு பரமபதம்னு எழுதுறாங்க, வைகுண்டம். ஏன்னா ராமபிரான் வந்து காட்டுக்கு போகும்போது சீத்தை சொல்றா, நான் உங்களோட தான் வருவேன், நீங்க வந்து நீங்க இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம் அப்படின்னே சொல்றா சீத்தை. அப்ப சொர்க்கம் தான் என்ன அர்த்தம்னா பரமபதம்னு அர்த்தம். ராமபிரான் எங்க இருக்கிறானோ அதுதான் வைகுண்டம் சீதையை பொறுத்த வரைக்கும். அதனால நான் உங்களோட தான் இருப்பேன், அது காடாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் உங்களோட தான் இருப்பேங்கிறா. அந்த அர்த்தத்துல இங்க சொல்றா, நீ கிருஷ்ணன் பரமாத்மா இல்லையா, கிருஷ்ணனோட நீ கூடி உள்ள இருக்க, கிருஷ்ணனை நீ அனுபவிச்சு இருக்க, நீ என்ன பாக்கியம் பண்ணியோ தெரியலையே, கிருஷ்ணனை அனுபவிச்சுன்னு உள்ளே இருக்கியே, எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க கூடாதா? அம்மனாய்னு ஒரு பதம் போட்டா. அம்மனாய்னா இவ்வளவு பேருக்காலே இவாளுக்கெல்லாம் தலைவியானவளேன்னு அர்த்தம். ஏன்னா பெருமாளை பாசுரம் விட்டு திருமங்கை ஆழ்வார்லாம் சொல்லும் பொழுது அரங்கமா நகரமந்தானேங்கிற இன்னொரு இடத்துல அம்மானே அம்மானேன்னு பெருமாளை சொல்றாரு. அம்மானேன்னா எல்லாருக்கும் தலைவனேன்னு அர்த்தம். அதனால இந்த எல்லாருக்கும் தலைவனா இருக்கக்கூடிய பெருமாளேன்னு அர்த்தம். இங்க வந்து தலைவியேன்னு அர்த்தம். எல்லாருக்கும் தலைவியா இருக்கியே, நீ உள்ள இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, கிருஷ்ணனை அனுபவிச்சுட்டு இருக்கியே, புகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராது. ஒரு வார்த்தை பேசக்கூடாதா, அங்கேருந்து உள்ள சொல்லக்கூடாதா? வாசல் தான் திறக்கல, வாயால திறக்கலாம் முடியோ, வாசல் உடனே உள்ள இருக்கிறவங்க கேட்கிறாளா, உள்ள கிருஷ்ணன் இருக்கான்னு நீ எப்படி சொல்ற? நானே கிருஷ்ணனை அனுபவிக்கணும்னு தேடிட்டு இருக்கேன், கிருஷ்ணன் உள்ள இருக்கா நான் உள்ள இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? இன்னும் இது என்ன அதிசயமா இருக்கு, எனக்கு கண்ணன் உள்ள இருக்கிறது எனக்கு தெரியாதா? ஏன்னா கண்ணன் இருக்கிற இடத்துல என்னன்னா துளசி வாசனை வருமா, துளசி வாசனை வந்துட்டா அங்க கண்ணன் இருக்கான்னு அர்த்தமா.
துளசி கானனம் யத்ர தத்ர சந்நிஹிதோ ஹரிஹி அப்படின்னு வாக்கியம். துளசி கானம் எங்க இருக்கோ, துளசி வனம் எங்க இருக்கோ, அங்க ஹரியுடைய சாநித்தியம் இருக்குமா. ஏன்னா உப்பிலிப்பன் கோயில பார்த்தேன்னாக்க உள்ள நுழையச்சியே துளசி கம கம கமன்னு இருக்கும். விஷ்ணு இருக்கான் இல்லையோ, ஹரி இருக்கான் இல்லையா, அப்படி நின்றுட்டு அப்படி அற்புதமா சேவை கொடுக்குறான். எங்கேயோ நின்றுட்டு இருந்தா கூட கருடார்வா சன்னதியிலேருந்து மணியா எடுத்து பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்னு ஆஃபீஸ் போகணும்னு நினச்சிருந்தா கூட அங்கேருந்து கை கூப்பலாம். அவன் எட்டி அங்கேருந்து பெருமாள் பார்த்து அனுகிரகம் பண்றான். அவ்வளவு அழகா சுலபமா சேவையா இருந்து அந்த மூலவருடைய திருமுக மண்டலம். துளசி குவியர் தான். அதனால அந்த துளசியை எடுத்து எடுத்து அர்ச்சகால் திருமார்புல சாத்திரா, கிரீடமா சாத்திரா, தோல்ல சாத்திரா. அதுக்கு மேலேயும் திருத்துலா குவியர் தான் திருவடியில சேர்த்துடுறாளாம். தோழினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர் முடி மேலும் தாடினை மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையவம்மான். அம்மான்கிற பட்சல அம்மான்னா தலைவன் அர்த்தம். தன்னந்துழாய் உடையவம்மான். அப்படி தோழினை மேல சாப்ப நன்மார்புல திருமார்பு மேல சாத்திர எல்லாருக்கும் சாத்தி மீதி துளசி இருக்கா திருவடியில சேர்த்துடுறாலும். அந்த உள்ள நுழையச்சியே துளசி வாசனை வருதே. துளசி வாசனை வந்தா அங்க கிருஷ்ணன் இருக்கான்னு அர்த்தம். அதனால எங்களுக்கு துளசி வாசனை வீசறதேங்கிறா பரகால